எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் வந்து நான் லிக்விட் இன்ஜெக்ஷனை பத்தி, எஃப்ஓஎம்சியோட மீட்டிங் பத்தி, எப்போ ஆல்கன் செஷன் நடக்குங்கிற பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு மஸ்ட் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் அந்த வீடியோல வந்து மார்ச் 18, 19 வந்து ஃபெடோட மீட்டிங் வந்து வருது. அந்த மீட்டிங்கை பொறுத்து லிக்விட் இன்ஜெக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும், அதை வச்சு நம்ம ஆல்கன் செஷன் எப்போ வருங்கிறத நம்ம வந்து கணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ மார்ச் 18, 19 வந்து மீட்டிங் நடந்துச்சு. அதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோடெக். நான் உங்கள் கோகுல்நாத். தமிழ் கிரிப்டோடெக்கை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து இந்த ஃபெடோட ஸ்டேட்மெண்ட்ல வந்து இந்த மாதிரி வந்து எக்கனாமிக் ரொம்ப சாலிடா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, அப்புறம் லேபர் மார்க்கெட் வந்து சாலிடா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்பயும் சொல்றதான். இதுல வந்து இந்த முக்கியமான லைன் ஒன்று இருக்கு. நான் சின்னதாக படிச்சிருக்கேன். வில் ரெடியூஸ் கண்டினியூ ரெடியூஸ் இஸ் ஹோல்டிங் ஆஃப் ட்ரெஷர் செக்யூரிட்டி அண்ட் ஏஜென்சி டெப்ட் beginning in April. The committee will slow the phase of security holdings by reducing monthly treasury securities from 25 billion to 5 billion. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து எப்பயுமே ஃபெட்டோட கமிட்டி இருக்குல்ல, மாசம் மாசம் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ட்ரெஷர் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து செல் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை வந்து 25 பில்லியன் வந்து மாசம் மாசம் செல் பண்ணிட்டு இருந்ததை வந்து நாங்க வந்து இந்த ஏப்ரல் வர ஏப்ரல்ல இருந்து நாங்க வந்து 5 பில்லியனா குறைச்சிப்போம். இப்போ மாசம் மாசம் 25 பில்லியன் செல் ஆஃப் பண்றாங்களே, அதை வந்து நாங்கள் 5 பில்லியனா குறைச்சிப்போங்கிற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையிலே வந்து ஒரு குட் நியூஸ் தான். ஏன்னா அவங்க செல் ஆஃப் பண்றதுங்கிறது வந்து குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் கிட்ட வருது. இப்போ வந்து அவங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து நாங்கள் வந்து குவான்டிட்டி டைட்டனிங்கை வந்து நாங்கள் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா கைவிடல, ஆனால் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ 25 பில்லியன் பண்ணதை வந்து 5 பில்லியனா வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அண்டு மோர் ஓவர் வந்து லாஸ்ட் இயர் மே மாதம் வந்து இதே மாதிரி அவங்க கம்மி பண்ணாங்க. 60 பில்லியன் வந்து அப்போ வந்து மாதம் மாதம் வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து போன வருஷம் மே மாதம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து 60 பில்லியனா இருக்கிறத 25 பில்லியனா மாத்துறாங்க. இப்போ 25 பில்லியனா டிராஸ்டிக்கா 5 பில்லியனா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேப்பா, இதெல்லாம் ஓகே. இதனால வந்து லிக்விட் இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுமா, ஆல்கைன் பம்ப் ஆகுமா அப்படின்னு கேட்டா, என்னைய பொறுத்த வரைக்கும் இது வந்து லிக்விட் இன்ஜெக்ஷன் கிடையாது. இது வந்து குவான்டிடேட்டிவ் ஈசனிங் கிடையாது. இப்போதைக்கு வந்து அவங்க வந்து கம்மி தான் பண்ணிருக்காங்களே தவிர முழு மூச்சா நான் குவான்டிடேட்டிவ் ஈசனிங்குள்ள போகல. அண்டு லிக்விட் இன்ஜெக்ஷனை நான் ஸ்டார்ட் பண்ணல. அதை வந்து அவங்க ஓப்பனா வந்து அவங்க டிக்ளேர் பண்ணல. பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்டேட்மெண்ட்ல, இந்த மாசம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே அவங்க தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து 2%ங்கிற கோலை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த 2%ங்கிறத வந்து ஃபெட்டோட சேர்மன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனாலதான் வந்து இப்ப இன்ஃபிளேஷன் அதிகமாயிட்டே இருக்கனாலதான் வந்து இப்ப ரேட் கட்டை வந்து அவர் பண்ணல. இந்த மாதிரி ரேட் கட் பண்ண மாட்டாங்கிறது வந்து முன்னாடியே தெரிஞ்சனாலதான் மார்க்கெட் வந்து அதுக்கு பெருசா வந்து ரியாக்ட் ஆகல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு கேட்டா வந்து, இப்ப இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து ஃபெடோட சேர்மன் ஒன்று சொன்னாரு. இந்த மாதிரி வந்து இப்ப இன்ஃபிளேஷன்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, இன்ஃபிளேஷன் வந்து 2% கொண்டு வரதுங்கிறது வந்து ரொம்ப சாஃப்ட் லேண்டிங்கா இருக்காது, அது ஒரு ஹார்ட் லேண்டிங்கா இருக்குங்கிற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி கம்மியாயிட்டே வந்துச்சு உங்களுக்கு இன்ஃபிளேஷனு. ஆனா அந்த 2.5 2.8ல வரும்போது அப்படியே வந்து ஸ்டாக்னண்டா வந்து அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் பெருசா வந்து கீழே குறையல. இப்பதான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அவங்களுக்கு மானிட்டரி பாலிசிலாம் ரொம்ப வந்து புஷ் அவுட் பண்ணி எப்படியாச்சும் போங்க. அண்டு வந்து அவங்க வந்து லிக்விட் இன்ஜெக்ஷனை வந்து உடனே கொடுத்துருவாங்களான்னு கேட்டா வந்து அதை அதை வந்து கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து இந்த இன்ஃபிளேஷன் இந்த மாதிரி டேட்டாலாம் எடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருந்துதான் அவங்க வந்து லிக்விட் இன்ஜெக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. முக்கியமா வந்து அவங்க ஏன் வந்து இந்த லிக்விட் இன்ஜெக்ஷனை கண்டிப்பா பண்ணியாகும்னா, நான் போன வழியிலே நான் சொல்லியிருப்பேன், அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 3ல இருந்து 7 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து டெப்ட் வந்து திருப்பி ரீஃபினான்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கான மெச்சூரிட்டி பீரியட் வந்துருச்சு, இந்த வருஷம் வருது. அதை வந்து ரீஃபினான்ஸ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு பணம் தேவை. அமெரிக்காவுக்கு ஃபினான்ஸ் சிஸ்டத்துக்கு பணம் தேவை. அண்டு வந்து அமெரிக்காவோட பேங்க்ஸ் எல்லாமே வந்து இப்ப வட்டி விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதை ரிவர்ஸ் பண்ணியே ஆகணும். அப்படி அவங்க ரிவர்ஸ் பண்ணனா கஜானா காலி ஆயிடும். மக்கள்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு பணமே இருக்காது. இதனாலையும் டெப் சீலிங்னாலையும் கண்டிப்பா வந்து ஃபெட் வந்து மணி பிரிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஆனா அந்த மணி பிரிண்டிங்கை வந்து ரொம்ப ஈஸியாலாம் வந்து பண்ணிட மாட்டாங்க. அது ரொம்ப வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வந்து மைனூட்டா பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்டு வந்து வெளியே தெரியாம கூட பண்ணலாம் ஃபெட். ஓகேங்களா? ஓப்பனா வந்து குவான்டிட்டி ஈசனிங்கிற கொண்டு போகாம
இவங்க வந்து வெளிப்படையாகவும் வந்து நான் மணி பிரிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லாமல் சும்மா ஒரு சைலண்ட்டாக வந்து உங்களுக்கு மணி பிரிண்டிங்கை வந்து உள்ள விட சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால என்ன சொல்லலாம்னா இனிமேல் வந்து ஃபெட்டு சம்மந்தப்பட்ட மீட்டிங் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். உள்ளுக்குள்ள டீட்டெயில் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போதைக்கு குவான்டிடேட்டிவ் ஈஸனிங் கிடையாது, லிக்விட் இன்ஜெக்ஷன் இப்போதைக்கு கிடையாது. அண்டு வந்து குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் வந்து இப்போ ஸ்லோ பண்ணிடுறாங்க தவிர முழுசாக அவங்க கைவிடலை. அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அண்டு இந்த மீட்டிங்கை பற்றி ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் வந்து ஃபெட்டை வந்து நீங்க வந்து ரேட் கட் பண்றதா வந்து பெட்டர் ஆஃப்ங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் ஏன் சொல்றேன்னா, நான் இப்ப டாரிஃப் கொண்டு வர போறேன். அதுக்கு வந்து நீங்க ரேட் கட் பண்ணிட்டீங்கன்னா வந்து எக்கனாமிக் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்றாரு. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ட்ரம்ப்புக்கு ரேட் கட் பண்ணாதான் வட்டி குறையும். வட்டி குறைஞ்சாதான் உங்களுக்கு வந்து அந்த அமெரிக்கா வந்து கொடுக்க வேண்டிய வட்டி பணம் வந்து கம்மியா கொடுக்க முடியும். ஸோ அந்த பாரோயிங் மணி வந்து கம்மியா கொடுக்க முடியும். இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து டக்குலாம் வந்து ஆயிடாது. இது இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராக்ரஸ். இந்த ப்ராக்ரஸ்ல வந்து இப்போதைக்கு வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஏப்ரல், ஜூன் அந்த ரேஞ்சில வந்து அவங்க குவான்டிட்டி ஈஸனிங்க வந்து கொஞ்சம் ஹோல்ட் போட சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். அண்ட் அடுத்த முக்கியமான நியூஸ் வந்து யுஏஇயோட அஃபிஷியல்கிட்ட வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட்ல இருக்க டேவிட்டுங்கிறவர் வந்து பேசியிருக்காரு. கிரிப்டோ அடாப்ஷனு, பிட்காயின் அடாப்ஷனை பத்தி, அப்புறம் கிரிப்டோட ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் பத்திலாம் வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப்போட பையன் வந்து எரிக் ட்ரம்ப் வந்து ஜப்பானோட மெட்டா பிளான்ட்டுங்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசரா வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா பிட்காயின் அடாப்ஷனை கொண்டு வரதுக்காண்டி. அண்ட் இன்னைக்கு வந்து முக்கியமான நியூஸ் என்ன கேட்டா வந்து எஸ்இசியோட கிரிப்டோ ரவுண்ட் டேபிள் லாயர் கான்ஃபரன்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து பிட்காயின் வந்து செக்யூரிட்டியா வந்து அங்கீகரிக்கல. அது வந்து சஃபிஷியன்ட்லி டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இது வந்து ஒரு குட் நியூஸ். என்னைய பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட குட் நியூஸ் வருது. பட் அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேது. பிகாஸ் ஆஃப் ஏன் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேதுன்னா, பிட்காயின் அதுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. பிட்காயின் ஒரு டிமாண்டிங்கான பொருள். ஓகேங்களா? அது வந்து இன்னைக்கும் அது புல்லிஷ் டோன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனா ஆல் காயின்ஸ் வந்து அதுக்கு பிட்காயின் வந்து புல்லிஷ் டோன்ல தான் இருக்கு. ஆனா ஆல் காயின்ஸ் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா இதுக்கு லிக்விட் இன்ஜெக்ஷன் தேவை. இப்போ உங்களுக்கு லிக்விட் இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு ஒரு சார்ட் காமிக்கிறேன். அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த இது வந்து இருக்க போகுது. இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பிட்காயின் டெக்னிக்கலைஸ் பார்ப்போம். நம்ம பிட்காயினோட பிரைஸ் வந்து இப்போதைக்கு $84,200 இருக்கு. ஸோ சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து 77, 73ல ஹியூஜ் சப்போர்ட் இருக்கு. மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 90,000 உடைக்காம மேலே போகாதுங்க. ஸோ அதை உடச்சு வீக்லி டே கேண்டில்ல டே க்ளோஸ் வைக்கணும். வீக்லி க்ளோஸும் அதுக்கு மேலே வச்சுன்னா அடுத்தடுத்து பிட்காயின் வந்து 95, 98 ஸோ 1K கூட நம்ம பார்க்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் 90 உடைக்கணும். ஓகேங்களா? கீழே சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 73, 77ல ஹியூஜ் சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே இதை முடிஞ்சிருச்சு. அண்டு வந்து உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போதைக்கு ஃபெட் வந்து பாசிட்டிவாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வந்து பேராசப்படாதீங்க. ஏன்னா இப்போ ட்ரம்ப் கூட இப்போ வந்து கிரிப்டோ சமிட்ல வந்து ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காரு. பெரிய லெவல்ல ஒன்றும் பேசல. அந்த நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு பெரிய லெவலில் வந்து அஃபெக்ட் கொடுக்க மாட்டேது பிகாஸ் ஆஃப் லிக்விட் இன்ஜெக்ஷன். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு லிக்விட் இன்ஜெக்ஷனான சார்ட் இந்த மஞ்சள் கலர். இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் குளோபல் லிக்விட் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ்ல வந்து வேர்ல்ட்ல இருக்கிற பல பேங்க்ஸ் வந்து இன்பில்டா இருக்கிற குளோபல் லிக்விட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க பாருங்க 2020 இது 2020ல லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் எந்த அளவுக்கு லோவா இருக்குன்னு பாருங்க. அந்த டைம்ல பிட்காயினோட பிரைஸ் எந்த அளவுக்கு லோ இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சுல, கோவிட்டுக்கு அப்புறம் அவங்க லிக்விடிட்டி இன்ஜெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. மணியை பிரிண்ட் பண்ணாங்க அதிகமா. அப்படி பிரிண்ட் பண்ணும்போது 23 ட்ரில்லியன்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து 35 ட்ரில்லியன் வரைக்கும் வந்து குளோபல் லிக்விட் இண்டெக்ஸ் போயிருக்கு. அந்த இண்டெக்ஸோட ஹைல வந்து பிட்காயின் வந்து 2021 அக்டோபர் மாசம் ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் டவுன் ஆக 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 அப்படியே வந்து உங்களுக்கு வந்து கோரிலேட்டாவே உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி தான் நான் இங்க சொல்ல வரேன். இங்கேயும் ஒரு ஹை போயிருக்கு. ஆனா இப்போதைக்கு வந்து குளோபல் லிக்விட் இண்டெக்ஸ் வந்து இன்னும் வந்து மூவ் ஆகல. இன்னும் டவுன்ஃபால்ல தான் இருக்கு. இதனால தான் மார்க்கெட் கண்டிஷன் வந்து பெரிய லெவல்ல மூவ் கொடுக்க முடியல. ஏன்னா பிட்காயின்ங்கிறது டிமாண்டிங்கான பொருள். ஓகேங்களா? நியூஸஸை வச்சோ இல்லை மற்றதை வச்சோ பை பண்ணி எடுத்துடலாம். ஆனா ஆல் காயின்ஸ் எல்லாத்தையும் பம்ப் பண்றதுக்குங்கிறது லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன், லிக்விடிட்டி ஃப்ளோ தேவை. அந்த ஃப்ளோ வந்து குளோபல் லிக்விடிட்டி இண்டெக்ஸ்ல கிடையாது. இதுல வந்து ஃபெட் இருக்கு. ஃபெட் தான் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா அமெரிக்காவோட ஃபினான்சியல் சிஸ்டம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அவங்களோட நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அது ரொம்ப பெருசு அது. அதனால அவங்க தான் இங்க மெயின் பார்ட்டா இருக்காங்க.
அது சைனா எல்லாமே அதில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க லிக்விட் இன்ஜெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஒரு சாலிடான ஒரு புல் ஃபேஸ் கிடைக்கும். இல்லைனா ஒரு 10% 15% பம்ப் ஆகும், டக்குன்னு லோ கொடுக்கும், நீங்கள் பேனிக் செல் பண்ணுவீங்க. அது திருப்பி திருப்பி சொல்லேன், டாலரை பின்னாடி பேக்கப் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பெருசாக இந்த மாதிரி லிக்விட் இன்ஜெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே நீங்கள் அஃபெக்ட் ஆக தேவையில்ல. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து கிரிப்டோ சமிட்டில் பேசுகிறாருல, இது இதனால பாசிட்டிவாக நடந்துருமா இப்படிங்கிற ஒவ்வொரு கண்டிஷனையுமே நீங்கள் பாசிட்டிவாக பார்க்காதீங்க. இன்னமேல் நம்ம ஃபெட்டோட நியூஸஸை மட்டும் நம்ம பார்ப்போம். லிக்விட் இன்ஜெக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களா பார்ப்போம். அந்த இதை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம வந்து புஷ் அவுட் ஆகிறதுங்கிறது நம்மளுக்கு பெட்ரு. அதில் என்னையை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஒரு ஜூன் ஜூலை இந்த கண்டிஷனில் அவங்க லிக்விட் இன்ஜெக்ஷனை ஃபெட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தால் நமக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள், அண்டு டாலரையும் நீங்கள் பேக்கப்பில் எடுத்து வைங்க. இதுதான் பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட ட்விட்டர் பேஜ், டெலிகிராம் பேஜ் மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே லிங்க் இருக்குது. பாய்.